ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு நம்ம 3BHK அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். சரியா? இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச கேஸ்ட் தான். சரத்குமார், தேவயானி, அண்ட் சித்தார்த், அண்ட் மீதா ரகுநாத்னு ஒரு இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா படமாக எடுத்திருக்காங்க. சரியா? சரி, வாங்க இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, எல்லாரும் பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோவில் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகாது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒன்லைனில் பார்த்துட்டு போயிடலாம். கைஸ், இது ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஸ்வல் ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான். சொல்லிங்க மாதிரி பெருசாக இல்லைனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, அதாவது அந்த படத்தோட பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ட்ரீமாக இருக்கிறது வீடு, சொந்த வீடு கட்டினாங்களா இல்லையா, அந்த கட்டுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது, அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி இந்த சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சரியா? சரி, இந்த படம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும், யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகாது அப்படின்னா, அபவுட் 90% பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த படம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த பேலன்ஸ் இந்த 10% யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்த வீடை நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முழுக்க முழுக்க காட்டியிருப்பாங்க. இந்த 10% வந்து எல்லாமே இந்த சொந்த வீடு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு வீட்டுக்கு 4 வீடு வச்சு வாடகைக்கு விட்டுருக்கவங்க, வாடகையால் மட்டுமே மாதம் கிட்டத்தட்ட 50-1 லட்ச ரூபா வரவங்க, அவங்களாம் கனெக்ட் ஆகாது. என்னப்பா வீடு தானே அப்படின்ட்டு. பட் ஒரு மிடில் கிளாஸ் இடத்துல இருந்து பார்க்கும்போது வீடுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு, அது வந்து ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு கனவாக தான் இருக்கும். ஆனால் அந்த கனவை அடையாதுங்கிறது மற்றவங்களுக்கும் அது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கவனுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஒரு அப்பையிலேருந்தே அவங்க வீட்டில் பணக்காரனாக இருக்காங்க, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த மிடில் கிளாஸ், அதாவது ரொம்ப ஹையர் கிளாஸும் இல்லாமல் ரொம்ப லோயர் கிளாஸ் இல்லாமல் மிடில் மாட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தியா, நம்மள மாதிரி ஆள். ஸோ அவங்களாம் ஒரு வீடு கட்டணும்னா அவங்க அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக அவ்வளோ எமோஷ்னலாக ரியாலிட்டியாக இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஓப்பனாக கனெக்ட் ஆகும். நம்ம அந்த படம் பார்க்கும்போது இது ஏன் ஃபேமிலிடா, சித்தார்த்தை பார்க்கும்போது நம்மள மாதிரி ஆகும். நான் படம் பார்க்கும்போது சித்தார்த் வேற யாரும் கிடையாது, நான் தான் சித்தார்த். அப்படிங்கப்ப அவர் சித்தார்த்தோட அப்பாவாக நடிச்சது சரத்குமார் வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா தான். அப்போ அந்த வீடுங்கிறது என்னோட ஃபேமிலி தான். அப்போ எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் எல்லாருக்குமே இதே தான் கனெக்ட் ஆகும். ஒரு பையன் படிக்கிறான், படித்து கொஞ்சம் வளர்றான், அது வரைக்கும் அவனோட ஃபேமிலியாக அவங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு ஜாப் பண்ணி காப்பாற்றிட்டு வராரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அதை ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போதும் அது வந்து எப்படி தடையப்படுது அப்படிங்கிறத தெளிவாக ரொம்ப அழகாக எமோஷ்னலோட இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது வீடுங்கிறது ஏன் முக்கியம், அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சம்பாரிச்சு நம்மளோட லைஃபோட எல்லா சேவிங்ஸையும் வச்சு அப்படி என்னதான் இருக்கு அந்த வீட்டில் வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடுங்கிறது ஒன்லி ஒரு அசட் மட்டும் கிடையாது. அது வந்து நம்மளோட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இது. அதாவது ஒரு நாடு விட்டு நாடு போனாதான் அவங்க பேர் அகதிங்கிறது கிடையாது. சொந்த நாட்டிலே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு அவங்க பண்ணுறத எல்லாமே நம்மளோட கேட்டுக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு அகதி தான். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நம்ம வந்து அகதின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் ட்ரீம் ஹவுஸ் வந்து எப்படி கட்டுறாங்க, அதுக்காக அவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் போய் பார்த்தே ஆகணும். சரியா? அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க படம் ஸ்லோவாக போகுது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். படம் ஸ்லோவாக தாங்க போகும். சரியா? ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்கலையா, நம்ம வீட்டில் நம்ம ஒரு லைஃப் நம்ம செட்டில் ஆகும்போது அது எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகுதோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. நம்ம இதே மாதிரி சொல்லி தான் நிறைய படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், கடைசி விவசாயி எடுத்துக்கோங்களேன். அந்த படம் அப்போ வந்து யாருமே பேசப்படல. டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோஸ் எல்லாமே படம் சரியில்லைன்னா படம் கலெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசினாங்க, அதுக்கு பேசி எந்த ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி தான் மெய்யழகனம்.
படம் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னாங்க. அது ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினதுக்கு அப்புறம் மெய்யழகன் மாதிரி ஒரு படம் இந்தியாவிலே எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த படத்தோட ரெகக்னைசேஷன் அப்பவே கொடுக்கணும். அப்புறம் அதான் டைரக்டருக்கா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்ச ஆக்டருக்கா இருக்கட்டும், அது ஒரு நம்பிக்கையா இருக்கும். சரி, இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணா படம் நல்லா போகும், மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு ஆதரவு கொடுங்க. பெரிய ஹீரோஸ் படம் மட்டுமே பார்க்க வேணாம். மீன் அதுக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை விட்டுற வேண்டாம். சரியா? இந்த மாதிரி படத்துக்கு நம்ம வந்து இப்போ எல்லாரும் போய் பார்த்து நமக்கு ஆதரவு கொடுக்கணும். சரி, பிகாஸ் இந்த மாதிரி படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஒரு படமா சொல்றதை விட இது ஒரு புக்கா வச்சுக்கோங்க. ஒரு லைப்ரரியில நீங்க ஒரு புக்கா போட்டு நீங்க வச்சிடலாம். டைட்டில் மிடில் கிளாஸ்னு போட்டு வச்சிடலாம். சரிங்களா கைஸ்? ஒரு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சரியா? ஒரு ஒரு அதிகமா பணம் வச்சிருக்கவன் அவன் என்ன வேணா செஞ்சிருவான். ஸோ அவனோட லைஃப் ஓகே. ரொம்ப கீழே இருக்கிறவங்க அவங்க இருக்கிறத வச்சு வாழலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனா என்ன இருக்குன்னா அவனுக்கு அந்த யோசனை மட்டும் இருக்கும், நம்ம சாதிக்கணும், வீடு கட்டணும், எல்லாமே பண்ணணும், மற்றவங்கள போய் வாழணும்னு. அப்போ அந்த யோசனை இருக்கும், ஆனா அதை அவனால நிறைவேற்ற முடியாது. ஓகேவா? அவன் ஃபேமிலியில இருக்க ப்ரெஷர், அப்பா அம்மா எல்லாரோட ப்ரெஷரும் கடைசியில் ஒரு ஒரு பையன் மேல வந்து நிற்கும். அப்போ அவனோட ஆசை, அவனோட கனவு, அவனோட லட்சியம் எல்லாமே தொலைச்சிட்டு அந்த அந்த வீட்டுக்காகவே அந்த குதிரைக்கு கடுவாளை கட்டினான்னு சொல்லுவாங்களே, அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதை நோக்கி ஓடிடுவான். வேற எதுவுமே அவனுக்கு கண்ணில் தோணாது. ஒரு ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கியே ஓடுவான். ஸோ அது அது எவ்வளவு பெயின்ட்டு அவனை கேட்டதான் தெரியும். அவனோட கூட இருக்கவன் எல்லாமே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு இருப்பான். இவன் மட்டும் ஒரு ஃபோக்கஸோட போயிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ அது வந்து ஸோ அதை வந்து ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு ஜாப் வாங்க, அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஜாப் வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒவ்வொரு இன்டர்வியூ போய் அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றான். சரிங்களா? அப்போ அவனை இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது அவன் பேக்ரவுண்ட்ல என்ன ஓடுது அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. இவ்வளோ நான் சொல்றது கண்டிப்பா போய் படம் பாருங்க. நான் சொல்றதுக்காகவே படம் பாருங்க. போய் ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் ஒரு 100-130 இருக்க டிக்கெட்டை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் எனக்கு பிடிச்சது, என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பார்த்துட்டு இருந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னொரு நாள் இன்னொரு நல்ல படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். ஓகே, பாய். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.